பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஓம் கருடாழ்வார் நமஸ்துதி, ஓம் கருடாழ்வார் நமஸ்துதி, ஓம் கருடாழ்வார் நமஸ்துதி. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வைகாசி 10ஆம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது. அன்றைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அடுத்தது 24 வைகாசி அமாவாசை திதி வருகிறது. இந்த வைகாசி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். இது ஒரு சரிவுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் நல்லது செஞ்சார், பணப்புழக்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். பார்த்தீங்களா, முக்கால் சுகம்தான். ஏற்கனவே இந்த மீன ராசியில் ராகு இருக்கிறாரு, 7.5 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2ஆவது ரவுண்டு. இப்போ முதல் ரவுண்டு அப்படின்னும் போது கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் சுமாராக தான் படிப்பாங்க. எதிர்பார்த்த மார்க்கு வாங்க முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2ஆவது ரவுண்டு அப்படின்னும்போது வாழ்க்கை இதுதான், பயணம் இதுதான், பாதை இதுதான், ஒரு நல்ல ஒரு பாதையை வகுத்து விட்டு போகும் இந்த சனி பகவான். இப்போது அந்த குரு பகவான் 2ல் இருந்து உங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு. சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளாக நடத்துனீங்க, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போனீங்க. ஆனால் இப்போ அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். பொருளாதாரத்தில் ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை பார்த்தீங்க. இப்போ என்னடா குரு பயிற்சி ஆகிப்போச்சு, நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குமா? நல்லது செய்யுமா, இல்லை சுமாரான பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பலனையே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, டைவர்ஸு அப்படின்ட்டு போகிற அளவுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய காலமாக இது வந்துடுச்சு. சந்தோஷம். நண்பர்கள், ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவாங்க. உறவினர்களும் சரி, தெரிஞ்சவங்களும் சரி, எல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க இன்றைக்கி உங்களை கௌரவப்படுத்துவாங்க. இதுதான் நடக்க போகுது. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. அதெல்லாம் சமாளிச்சிங்க. ஆனால் இப்போது இந்த உலகமே உங்களுக்கு அனுகிரகமாக, அதாவது அனுசரணையாக செயல்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த குரு பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியமான ஒரு சூழல். பாருங்கள், 9ஆம் இடத்தை ஏற்கனவே சனி பார்த்துருந்தார். ஐயோ, ரொம்ப பிரச்சனை. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர், தந்தைக்கு தொழில் சரியாக போகலை, பாக்கிய குறைவு ஏற்பட்டது, நினச்ச காரியம் கைகூடி வரலை, வெளிநாடு சமாச்சாரம் சக்ஸஸ் ஆகலை, இப்படி பல விஷயங்களில் நீங்கள் தோற்று போனீங்க, பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஆனால் இப்போ சனி பகவான், அதே சனி பகவான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் 9ஆம் இடத்தை. ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தா அது ரொம்ப சிறப்புங்க. அப்போ 9ஆம் இடம்
பாசிட்டிவாக மாறி போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக இருந்ததோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக மாறி போகுது. இப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்தையும் வேறு குரு பார்க்குறார். சூப்பருங்க. ஸோ படிப்படியாக உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகம் இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைதான். 2ஆம் இடத்துல இருந்தது, இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். பார்வை பலத்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு நினச்சிங்க. ராகுவனுடைய பிடியில் இது நாள் வரைக்கும் இருந்தார் இந்த செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். 2க்குடையவன் 2இல் ஆட்சி பீடம் ஏறுகிறார் செவ்வாய். அப்போ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பண வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் சனி பார்க்குறார். சனி 2ஆம் இடத்தை பார்த்தாலே, இப்போ குரு இருந்தார், சனி பார்வை உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சோபிக்கலை. ஆனால் இப்போது குரு இல்லைங்கிறதால சனி பார்வை உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வருமான தடை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு, இப்போ உதாரணமாக ஜோசியர் இருந்தீங்க, இப்போது ஜோசியருக்கு சரியான ஒரு வருமானம் இருக்காது. வாக்கினை தொழிலாக கொண்டு வருமான தடை. இப்படி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நல்லாவே வரும். நல்லா சனி பகவான் அழகாக கோத்து விட்டு பிரச்சனையை பண்ணுவார். ராகு லக்னத்தில் இருக்கிறதால, ராசியில் இருக்கிறதால என்ன பண்ணுவார்? நேற்று நைட்டு ஒன்று நினைப்பார், நீ காலையில் எழுந்து ஒன்று செய்வார். ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். ஸ்திரத்தன்மை, ஸ்திர புத்தி கண்டிப்பாக இருக்காது. ராகு ஒரு பிரம்மாண்ட நாயகன். அது ஏதாவது ஒரு வேலையை எடுத்தோமா செஞ்சோமான்லாம் செய்ய மாட்டீங்க. ஐயோ இன்னும் இதை விட பெருசாக செய்யணும்பா, இதை விட பெரிய திங்கிங், இமேஜினேஷன், கற்பனை அதிகம். ஒரு தொழிலை எடுத்தோமா முடிச்சோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதோட பெருசாக வேணுங்க, இன்னும் இதோட பெருசாக வாங்கணுங்க அப்படின்னு அதை தள்ளி அதனால் காலதாமதம் எடுக்கும். அப்புறம் கட்சி செய்யாமலே போயிடுவீங்க. இப்போ இந்த ராகு நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார்னது அதான் கணக்கு. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் உறுதுணையாக இருப்பாரா? கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்றவை ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அதை பயன்படுத்துபவர்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இது விளங்க போகும். 12ஆம் இடத்து அதிபதி 12இல் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் அது 12ஆம் இடத்தில் இருக்கிறதால இந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு விரயச்சனி. இந்த விரயச்சனி நடந்து கொண்டிருப்பதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் காசு இருந்தால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கங்க. ஒரு 4 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? ஒரு நகை நட்டு வாங்கி வச்சுக்கலாம். இல்லை ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு இடம், ஒரு 1/4 கிரவுண்டோ ஒரு 1/2 கிரவுண்டோ இடம் வாங்கலாம். இப்படி சுப செலவுகள் பண்ணி அதுகளில் ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு இந்த விரயம் ஆகாது. இல்லை காசாக இருந்ததுன்னா உங்கள் கையில் இருக்கிற காசு 4 லட்சம் 10 லட்சமும் போய் இன்னும் 10 லட்சம் கடை வாங்கி ஆஸ்பத்திரியில் மொழி எழுதிட்டு வரணுன்ற மாதிரி ஆகிடும். அதனால் எப்பவுமே இந்த மீனராசி என்பர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கையில் காசு இருந்தால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அசுப செலவு வராமல் போகும். 2ஆம் இடத்தை வேறு சனி பார்க்குது. இனி எதிர்காலம் வருமானமும் வராது. இந்த வைகாசி மாதத்தில் இந்த மீனராசி என்பர்கள் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும். வருமானத்தில் தடை ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற காரியங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த சனி பகவான் அதோட விட்டாருங்களா, ஒரு 6ஆம் வீட்டையே பார்க்குறாரு.
உங்களுக்கு 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். நல்லதாங்க இருக்கணும். திடீர்னு உடம்பு முடியலைங்க, ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டேங்க, நீங்கள் 5 லட்ச ரூபா செலவாகி போச்சு அப்படின்ற மாதிரி செலவினங்கள் ஏற்படும். உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் குடும்பத்தார் யாருக்காவது செலவு வைக்கும். மருத்துவ செலவு, இல்லை எதிரிகளால் தொல்லை ஏற்படும் அலுவலகத்தில், அல்லது உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதனால் இந்த 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமை என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமையான ஒரு காலகட்டம் இது. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எதையும் போராடி ஜெயிக்கத்தாலங்க, ஈஸிலி டு கெட், அதாவது தானாக நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். அதாவது உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தீங்க, இப்போ ப்ரொமோஷன் வரும். இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருந்தீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையில் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாக இது மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு 7, 8, 9 வைகாசி 7, வைகாசி 8, வைகாசி 9 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சாதிக்கத்தான் போகிறீங்க. ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. குரு பயிற்சி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வைகாசி மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.